சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் இவங்க அத்தா யாருங்க? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகத்தினுடைய சீடர், அற்புதமான போர்படை தளபதி, அருமையான சஹாபி. அவங்க தகப்பனார் ஜுபைர். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி யாருங்க? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. யார் இந்த அஸ்மா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள், மூத்த மகள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா அம்மாவோட அக்கா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை விட அஸ்மா 10 வயது மூத்தவர்கள், 10 வயசு பெரியவங்க. அக்காவை விட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு 10 வயசு கம்மி. இந்த ஜுபைர் அஸ்மா தம்பதியினருக்கு மதீனால போன உடனே பிறந்த ஃபர்ஸ்ட் குழந்தை அப்துல்லான்னு பேரு. கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் மடியில வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த 2 பேர் தாய்மார்கள் கவனிக்கணும். யாரு? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவும். இந்த 2 பேரும் முடிவு பண்ணாங்க ஒரு டார்கெட். என்ன தெரியுமா? ஆகச்சிறந்த வீரனாய், யாருக்கும் அஞ்சா நெஞ்சனாய், கோழைத்தனமே இல்லாத வீரனாய், சூரனாய் நாம இவங்களை உருவாக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியே அம்மாவும் பண்றாங்க, அவங்க அத்தாவும் பண்றாங்க. அவங்க அம்மா காலையில 4 மணிக்கு காலை கடனை முடிக்கிறதுக்காக வேண்டிய அந்த காலத்துல ஊருக்கு வெளியில பெண்கள் மறைவு பகுதிகளுக்கு போறப்போ 2 வயசு குழந்தை தூக்கிட்டு போய் இருட்டு 4 மணிக்கு பஜ்ருக்கு முன்னாடி கொண்டு போய் ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு, அங்கிருந்து அந்த குழந்தைகிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் நகர்ந்து போய் காலை கடன்களை முடித்து விட்டு வந்தா குழந்தை அப்படியே நிக்கும். யாரு? அந்த அப்துல்லா. நிறைய பேர் சொன்னாங்க, ஏமா நீ காலையில போறப்ப நீ போக வேண்டியதானே, இந்த குழந்தைய கொண்டு போய் அந்த இருட்டுல 4 மணிக்கு காட்டுல பாலைவனத்துல நிக்க வச்சுட்டு நீ போறிய. என் பையன் எந்த காலத்திலையும் யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது, இருட்டை பார்த்தும் பயப்பட மாட்டான், எந்த விஷ ஜந்துக்களை பார்த்தாலும் பயம் வராது, விலங்க பார்த்தாலும் பயம் வராது. நான் அப்படி உருவாக்கணும். தொடர்ந்து பல வருஷம் அந்த குழந்தை தனியா நிற்கும். அந்த மாதிரி குழந்தைகள்லாம் பயமுறுத்தவே முடியாது. நம்ம குழந்தைங்க தான் பூச்சாண்டின்னு சொன்ன உடனே 2 பிளேட் சாப்பிடுது. சாப்பிட்றியா பூச்சாண்டி வந்துருவான்னா. அப்துல்லா இப்னு ஜுபைர் அப்படி வளர்க்கப்பட்டார். அவங்க அத்தா அதுக்கு மேல. யாரு? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. உப்பு மூட்டை தூக்கிட்டு போர்க்களத்துக்குள்ள போவாங்க. பையனுக்கு 4 வயசு. போர்க்களத்துக்குள்ள அதுவும் இப்படின்ட்டே போவாங்க கடைசி வரையும். யாராவது ஜுபைரின் தலையை குறி வைத்து வெட்டினால் குழந்தை கழுத்து தான் ஃபர்ஸ்ட் போகும், தலை துண்டாயிரும். எல்லாரும் சொன்னாங்க, மூத்த சஹாபிகள்லாம் கூட சொன்னாங்க, ஜுபைர் குழந்தையை இப்படி தூக்கிட்டு நீங்க களத்துக்குள்ள வர்றது சரியில்லை. என் பையனுக்கு எந்த யுத்த களத்திலையும் பயம் வரக்கூடாது. நான் அப்படி உருவாக்கிட்டு இருக்கேன். நாங்க 2 பேருமே சேர்ந்து அதை ஒரு லட்சியமா பண்ணிட்டு இருக்கோம். பயப்படுத்தாதீங்க போங்கன்ட்டார். அதுலயும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி நின்றெல்லாம் போர் செய்ய மாட்டாங்க. டெட் எண்டு வரையும் போவாங்க, கடைசி வரையும் ஓலை சுத்திட்டு போவாங்க. பாக்குறவங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கும். பொதுவா சஹாபாக்கள்லயே லாஸ்ட் வரையும் போய் அடிச்சுட்டு வர்ற சஹாபிகள் 2 பேர் தானமா சஹாபாக்கள் சொல்றாங்க. ஒன்று ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. சும்மா முன்னாடி நின்றெல்லாம் வரமாட்டாங்க. நம்ம பசங்க சில பேர் பார்த்துக்கலாம், கபடின்னு முன்னாடி போட்டு வரையும் தான் போவான். அதோட இப்படின்ட்டு ஓடியாந்துருவான். கபடின்ட்டு கடைசி வரையும் போய் ஒரு ரவுண்டு சுத்தி யாரு கையிலையும் சிக்காம வரணும்ல, அதுதான் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் போனாங்க. அந்த குழந்தை அதே மாதிரி வந்துச்சு. 6-7 வயசுலயே அல்லாஹ் அக்பர், நெஞ்சுல அப்படி ஒரு துணிவு, யாருக்கும் பயப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் வஃபாத்தான பிறகு ஒரு 10-12 வயசு 13 வயசு இருக்குன்னு வைங்களேன், தெருவில் விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க எல்லாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கிருந்து வர்றதை பார்த்த உடனே எல்லா பையனும் எஸ்கேப் ஓடிட்டானுவா எல்லாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரும்போது யாரும் நிக்க மாட்டாங்க, அத்தனை பையனும் ஓடிட்டான். இந்த பையன் மட்டும் அப்படி நிக்கிறார். யாரு? அப்துல்லா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். அப்படி பார்த்துக்கிட்டே நிக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மனசுக்குள்ள சிரிப்பு, இவனுக்கு எவ்வளவு தைரியம் பாரு, எல்லாரும் போயிட்டானோ ஆனா இவன் மட்டும் நிக்கிறான் பாரு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே பக்கத்துல வந்தாங்க. சும்மா ஒரு மிரட்டுற பாணியில, அம்மா எல்லாம் ஓடுறாங்க, அல்ல தஹ்ருபு மின்னி, என்னை பார்த்து நீ ஒன்னும் பயந்து போக மாட்டியோ அப்படின்னு கேட்டாங்க. இந்த பையன் பட்டுன்னு பதில் சொன்னாரு, லைஸத் தரீகு பிஅத்யக் வலஸ்து முஜ்ரிமன். 2 வரி பதில் சொல்றாரு அந்த பையன். ரோடு குறுகலா இல்ல, நான் உங்களுக்கு வழி விட்டு ஒதுங்கறதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோடு பெரிய ரோடு போன அர்த்தம். ரோடு குறுகலா இல்ல நான் வழி விடுவதற்கு. வலஸ்து முஜ்ரிமன், நான் ஒன்னும் குற்றவாளி இல்ல கலீஃபாவை பார்த்து ஓடுறதுக்கு. நான் குற்றவாளியா இருந்தா உங்களை பார்த்த உடனே ஓடிடுவேன். நான் என்ன குற்றவாளியா? முதல்ல இந்த பதில் உமர்கிட்ட பெரியவங்களே சொல்ல முடியாது. அப்படி சிரிச்சுக்கிட்டே போயிருவாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வலஸ்து முஜ்ரிமன், நான் ஒன்னும் குற்றவாளி இல்லை. பயங்கரமான துணிச்சல். அது எப்போ சின்ன வயசுலயே இப்படி ஆக்கிட்டதுனால எதையும் யோசிச்செல்லாம் இல்ல, பட்டான்னு செஞ்சிருவார். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரத்தம் குத்தி வாங்குவாங்க. ரத்தம் குத்தி வாங்குறதுன்னா தெரியுமில்ல, பின்னாடி முதுகுல ஒரு கொம்பு வச்சு குத்தி கெட்ட ரத்தத்தை வெளியே எடுத்து போட்டுறது. இது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எல்லாம் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அது ட்ரீட்மெண்ட், கப்பிங் தெரப்பியா இன்னைக்கு வந்திருக்கலங்க.
ஹெஜாமா கப்பிங் தெரப்பின்னு வந்திருக்கு. இந்த கிழமை செய்யலாம் சுண்ணத்தான நாள் அப்படின்னு. இப்போ ஒரு பெரிய கண்ணாடி கப்பு வச்சு அந்த கெட்ட ரத்தத்தை எல்லாம் முதுகுல இருந்து எடுக்கிறாங்க. அந்த காலத்துல கொம்பு வச்சு குத்தி எடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு டப்பாவுல ரத்தம் யார்ட்டையாவது கொடுக்கணும்னு வெளியே பார்த்தாங்க. இந்த பையன் நின்றுட்டு இருந்தார், அப்துல்லா இப்னு சுபைர். சின்ன பையன், 6-7 வயசுக்காரர். இங்க வா அப்துல்லா, இங்க வா, இதை கொண்டு போய் எங்கேயாவது அங்க தூரமா ஊத்திரு, யாரும் பார்க்க கூடாது, ஒன்னையும் பார்க்க கூடாது, இதையும் பார்க்க கூடாது, போ அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பினார். சொல்றப்பே சொல்லி கொடுத்தாங்க, பிஹைதுலம் யராக அஹதுன் வலம் யரவு அஹதுன். இதையும் யாரும் பார்க்க கூடாது, ஒன்னையும் யாரும் பார்க்க கூடாது, சத்தம் இல்லாம கொண்டு போய் நம்ம ஏதாவது ஒரு இதை கொண்டு போய் கொடுப்போம்ல, அத மாதிரி கொடுத்து பத்திரமா போயிடுவான். அவர் கொஞ்சம் தூரம் போனாரு. 7-8 வயசுலயே, அது அஸ்மா சுபைர் தம்பதிக்கு பிறந்த மகன், எவ்வளவு அபாரமானவர். ஒரு மரத்தடிக்கு போய் நின்று கீழே நின்று யோசிச்சாரு. ரசூலுல்லாஹ்வுடைய வியர்வைக்கே அவ்வளவு போட்டி போடுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய எச்சிலுக்கே அவ்வளவு போட்டி போடுறாங்க. அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் பிஸ்மில்லான்னு குடிச்சாருங்க. ரத்தத்தை குடிச்சிட்டு வந்துட்டார். முதல்ல இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வர்றதுக்கு ஒரு துணிவு வேணுமல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்துல்லா மா ஸனஅத பி, என்னப்பா பண்ண அப்படின்னாரு. அந்த பதில் பாருங்க எப்படி அந்த பையன் இருந்துன்னு வருது. ஸனஅது கமா அமர்த யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்ன பிரகாரம் செஞ்சுட்டேன். பதிலுங்க, நீங்க சொன்ன பிரகாரம் செஞ்சுட்டேன். ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டாங்க, மாதா ஸனஅத, ரெண்டாவது கேட்கிறாங்க, என்ன செஞ்சேன்னு சொல்லு. அவர் திரும்ப அதையே சொல்றார், நீங்க சொன்னீங்கல்ல யாரும் பார்க்காத இடத்துல போட சொல்லி, யாரும் பார்க்காத இடத்துல யாரும் பார்க்காத விதத்துல நான் போட்டேன் அப்படின்னாரு. என்னமோ சம்திங் ராங் தெரியுது. ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டாங்க, பில்லாஹி மாதா ஸனஅத யா அப்துல்லா, அல்லாஹ்வோட பேரால கேட்கிறேன், என்ன பண்ண சொல்லு. ஷரிப்து யா ரசூலுல்லாஹ், நாயகமே குடிச்சிட்டேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லன் தமஸ்ஸக நார், உன்னை நரக நெருப்பு தீண்டாது. யார் சொன்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா இப்னு சுபைர் கடைசியா தள்ளாத வயதில் அவர்கள் கழுமரத்திலே தூக்கிடப்பட்ட அந்த வரலாறு வரைக்கும் போகிறது. வாழ்க்கை முழுக்க வீர தீரம் மிக்க ஒரு திறம்பட சஹாபி ஒருவர். என்ன காரணம்னா, தாயும் தகப்பனும் குறிக்கோள் வைத்து உருவாக்கினார்கள். என் பிள்ளை இப்படி வரணும்னு சொல்லி ஒரு டார்கெட். நாம் தாய்மார்கள்ட்ட கேட்கிறது அதுதான், உங்களுடைய பிள்ளை எப்படி வர வேண்டும் என்பதை முடிவு செய்யுங்கள், அதற்கு தோதுவாக உங்களுடைய அடுத்தடுத்த கட்டங்களை நகர்த்துங்கள். ரொம்ப முக்கியமானது, ஆண்களை விட அது பெண்களுடைய கையில் தான் இருக்கிறது. குறிப்பாக சமீப காலங்களில் மானம், வெட்கம், இந்த நாணம் என்னென்னமோ சொல்லுவாங்கல்ல, பெண்கள்கிட்ட உள்ளது, அச்சம், மடம், பயிர், என்னமோ சொல்லுவாங்கல்ல, அத்தனையும் போயிருச்சு. எல்லா விதத்திலேயும், ஆடைகளிலே இருந்து, பேச்சிலே இருந்து, பார்வையில இருந்து, பழகுவதிலிருந்து, பிறருடனான நடைமுறைகள்ல இருந்து, எல்லாவற்றிலேயும் வெட்கமே இல்லாத ஒரு சூழ்நிலை. குறிப்பா பருவ பெண்கள்கிட்ட. நான் வெறுமனே ஆம்பளை பசங்களுக்கு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம், பருவ பெண்கள்கிட்ட எல்லாம் போயிருச்சு. இன்னைக்கெல்லாம் எனக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும்னு பொண்ணே சொல்லுது. இது என்ன காலம்னே தெரியல. நம்ம இதையெல்லாம் பேசினா நம்மளைய பழமைவாதிங்கிறான். ஏன் அவளுக்குள்ள மாப்பிள்ளைய அவ சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கறான். நம்ம குடும்பங்கள்ல எந்த காலத்திலயும் அப்படி சொல்லல. பேரண்ட்ஸ் நல்லா தான் பார்ப்பாங்க, பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை தான் பார்ப்பாங்க. இது உட்காந்து ஹைட் அளவெல்லாம் சொல்லுது. 5.8 ஆகாது, 5.6 இப்படி எல்லாம் அளவு சொல்லுது. அவர் சம்பாத்தியம் சொல்லுது, அவன் கையில இருக்கிற வாட்சி சொல்லுது, அவன் மீச, அது இது எல்லாத்தையும் சொல்லுது. எனக்கு அப்படி மாப்பிள்ளை வேணும். சஹீஹுல் புகாரில ஒரு பாடம், அல் இஸ்திதான் இன்தல் பிக்ர், கன்னிப்பெண்ணிடத்திலே திருமண அனுமதி கோருவது பற்றிய பாடம் சஹீஹுல் புகாரில. அதுல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸ் கொண்டு வர்றாங்க. என்னன்னா, இதுவரை திருமணமாகாத கன்னி பெண்ணாக இருந்தால் இந்த மாப்பிள்ளைய உனக்கு கட்டி வைக்கிறோம், கட்டிக்கிறையா அப்படின்னு கேட்டா அந்த பெண் மௌனமாக இருந்தால் சம்மதம். இதுனுஹா சுமாதுஹா, அந்த பெண் மௌனமா இருந்தா அது சம்மதம். ஏற்கனவே திருமணமான பெண்ணாக இருந்தால், விவாகரத்து பெற்ற பெண்ணாக இருந்தால், கணவன் இறந்து போன பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணிடம் மௌனம் சம்மதமா ஆகாது. அது வாயை திறந்து சொல்லணும், ஆமா நான் இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போல்ட சொல்லணும். ஆனா கன்னி பெண் சொல்ல மாட்டா, மௌனம் அனுமதியாக எடுத்துக்கொள்ளப்படும். இது ஏன்னு விளக்க எழுதும் போது அங்க எழுதுகிறார்கள் புகாரியினுடைய விரிவுரைகள்ல என்னன்னா, பெரும்பாலும் இதுவரை திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் தனக்கு வரும் மாப்பிள்ளையினுடைய தகுதி தராதரங்கள் குறித்தோ அவன் அங்க அவயங்கள் அமைப்புகளை குறித்தோ பேசுவதற்கு தயங்குவார்கள், வெட்கப்படுவார்கள். எனவே மௌனம் சம்மதமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது ஷரியத்தினுடைய பார்வை. இன்னைக்கு மௌனமாவெல்லாம் யாரும் இல்ல. அல்லாஹு அக்பர். அது பூரா பேசுது, வரலாறு பூரா பேசுது ஒரு மாப்பிள்ளையை பத்தி. நான் அதைத்தான் சொல்லுகிறேன். பார்வை, கேள்வி, பழகுதல் அத்தனையிலும் வெட்கமெல்லாம் எடுபட்டு போய்விட்ட ஒரு காலத்திலே நாம் வாடுகிறோம். குறிப்பாக நம்முடைய பருவ பெண்களை அப்படி வளர்த்து உருவாக்கியாக வேண்டும்.